வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதத்தில் 26ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் திருவோணம், திதி அமாவாசை, யோகம் நன்றாக இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்று தை அமாவாசை மற்றும் திருவோண விரதம். இன்று தை அமாவாசை, திருவோண விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று தை அமாவாசை. தை அமாவாசைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கான நினைவு நாளாக எடுத்துக்கலாம். இதை முன்னோர்களுக்காக எள்ளும் தண்ணியும் இறைத்து அவர்களுக்கான தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாள். பொதுவாக எல்லா அமாவாசையுமே முன்னோர்களுக்கு நம்ம செய்யணும். முடியலை அப்படின்னா கூட தை அமாவாசை, ஆடி அமாவாசை செய்தே ஆகணும். தந்தை இல்லாதவர்களுக்கு தான் இது பொருந்தும், அவங்க தான் அப்ளிகபிள். தந்தை இருப்பவர்களை பற்றி கவலை இல்லை, அவர்கள் தான தர்மம் செய்யலாம், இல்லைனா இதை பற்றி கவலையும் பட வேண்டாம். தந்தை இல்லாதவர்கள் அமாவாசைக்கான தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதில் எல்லா அமாவாசையும் செய்யணும். இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுடைய வருடத்தை 2 அயனங்களாக பிரிச்சிருக்காங்க. தக்ஷாயனம், உத்தராயணம், தக்ஷாயனம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதில் உத்தராயணம் அப்படிங்கிறது தை மாதத்திலேருந்து ஆரம்பிக்கும். அதில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. தக்ஷாயனம் அப்படிங்கிறது ஆடியிலிருந்து வரக்கூடியது. அப்போது அதில் வரக்கூடிய முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. இதற்கு நாம் முன்னோர்களுக்காக நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம். இதில் இன்றைக்கி இன்னொரு விசேஷம் என்னென்னா, இன்றைக்கி திருவோண விரதமும் சேர்ந்து வருது. அதற்காக பெருமாள் ஆலயம் செல்லலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இந்த வீடியோ கேட்குறீங்கன்னா, முடிந்தால் திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த இடத்துல தை அமாவாசை ரொம்ப விசேஷம். ஏராளமான மக்கள் வருவாங்க தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு. பெருமாள் அன்னைக்கு தான் காட்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. அந்த குளத்துக்கு அருகே உட்கார்ந்து பண்ணுவது சிறப்பு. நம் முன்னோர்களின் ஆசியை பெற முடியும். இது திருவோண விரதமாகவும் வருவதால் பெருமாள் ஆலயம் மேலும் சிறப்பு. பெருமாளை வணங்குவது ஒரு சிறப்பு. திருவோண விரதத்தன்னைக்கு அங்கே போய் அமாவாசைக்கான தர்ப்பணம் கொடுக்கறது அதை விட சிறப்பு. இரண்டும் சேர்ந்து வருவதை பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு தகவல். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான யோகமான நாள். 4 மற்றும் 5 கூடிய கிரகம் ராசி அதிபதியோடு இணைந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பது அதை விட பெரிய யோகம். அப்போ தொழில், உத்தியோகம், அதை சார்ந்த விஷயங்களில் அதிக நன்மைகள் நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும். புதுசாக ஏதாவது நீங்கள் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா நடக்கும், நல்லபடியாக நடக்கும். அமாவாசைக்கு ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நான் போல, மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஏற்றம் மிகு ஒரு நல்ல நாள்.
4 குடைய கிரகம் 9ஆம் இடத்தில், தைரிய வீரிய ஸ்தானத்துக்குரிய கிரகமும் 9ஆம் இடத்தில், எல்லா விதத்திலும் நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு நாள். 10 குடையவன் 10ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்திருக்கார். 11ஆம் இடத்தில் ராகு பகவான். எல்லா விதத்திலும் நன்மை நன்மை நன்மை. இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். முயற்சிகள் எல்லாமே பலிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்திற்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். ஆசிரியர் மாணவர் இடையே நல்ல ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். நல்ல உங்களுக்கு ஆசிரியர் கிடைப்பாங்க. அவர்கள் சொல்லிக் கொடுக்கறது புரியும். சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம நாள். சந்திரன் 8ஆம் இடத்துல, கூடவே செவ்வாய் பகவானும். செவ்வாயும் உங்களுக்கு 6 குடைய கிரகம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களில் நாம் மூக்கை நுழைக்காமல் இருப்பதே சிறப்பு. நம்மளை தேடி சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருப்பது நலம். கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சம். செவ்வாய் முதல் தரமான யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் கடகராசிக்காரர்களுக்கு. 2ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சூரியன். சூரியனும் செவ்வாயும் இணைந்து ராசி அதிபதியோடு இணைவதால் மிகப்பெரிய தன லாபங்களும் நன்மைகளும் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீண்ட நாள் பழைய நண்பர்கள், சந்திக்காத பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். சந்தோஷமாக பழைய நினைவுகளை நினைச்சு சந்தோஷப்பட்டு சிரித்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாள். நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு தைரியம் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். வழக்கு வியாஜியங்களிலும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். இல்லைனா உங்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சமாதானமாக போயிடுவாங்க. காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க. காம்ப்ரமைஸ் பேசிடுங்க. அவுட் ஆஃப் கோர்ட்டு கூட பேசலாம். அதனால் இது ஒரு நல்ல நாள். இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். முதல்ல ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஹெல்த் இருந்தாலே வெல்த்து தானாக வரும். ஸோ ஹெல்த்தும் வெல்த்தும் சேர்ந்து வரக்கூடிய நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். லாபாதிபதி விரையாதிபதி இணைந்து ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்காங்க. இன்றைக்கி பண வருமானமும் வரும். அதுக்கு ஈக்குவலாக செலவுகளும் வரும். வருமானம் செலவு ரெண்டும் கலந்திருக்கக்கூடிய ஒரு நாள். இருந்தபோதும் திட்டமிட்டபடி திட்டமிட்ட காரியங்களை நேரத்துக்கு முடிப்பீங்க. நேற்று 2 நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். சில நல்ல மனிதர்களின் பாராட்டு கிடைக்கும். பெரிய மனிதர்களின் சாவகாசம் கிடைக்கும். குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு நாள். எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய நாள். ஒன்று செவ்வாய் மட்டும்தான் உச்சமாக இருக்குது. அதுதான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். அது ஏதாவது இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது சிக்கல்கள் இருந்தால் அது இழுபறியாக இருக்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர சொகுசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாத பொருட்கள்லாம் வீட்டுக்கு வரும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வரும். சில பேர் காதணிகள், தங்க நகைகள், அணிகலன்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புத்தாடை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். ஆடை, அணிகலன்கள், புத்தாடை இது மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்க்கைகள் ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். வாங்கலாம். அதில் அசையும் அசையா சொத்தில் ஜவுளிகள், நகைகள் இந்த மாதிரியான ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் துலா ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9, 10 குடைய கிரகங்கள். இது எங்கே இணைந்தாலும் அது யோகம். ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். அதனால் இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போது உங்களுடைய சுய முயற்சியால் முன்னேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேர் அடுத்தவங்களுடைய சில உதவியை எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் யார் கையும் எதிர்பார்க்க மாட்டீங்க.
உங்கள் சுய முயற்சியால் சில விஷயத்தை சாதித்து காட்டுவீங்க. எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய நாள். முயற்சிகள் வெற்றியடையும். சுய முயற்சியில் நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கையால் நீங்கள் முன்னுக்கு வந்த மனிதர் தான். அதனால் உங்களுடைய முயற்சி என்னங்கிறது உலகத்துக்கும் தெரியும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்படும். குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய நேரம். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் இன்றைக்கி கிடைக்க போகுது, உங்களுக்கு நடக்க போகுது. பெரிய அளவில் தன லாபங்கள் கிடைக்க போகுது. சிலருக்கு பழைய உறவுகள், நீண்ட நாளாக பார்க்காத சொந்த பந்தங்களெல்லாம் பார்த்து பேசி மகிழ்ந்து உறவாடக்கூடிய நிலமும் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய கொடுத்த கடன்கள்லாம் வசூலாகும். இந்த நாள் ஆதாயமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை, வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு உடலில் கை கால்களில் வலி வந்து நீங்கும். வயிறு தொடர்பான உபாதைகளும் சில பேருக்கு வரலாம். அது ஒர்க்கு டென்ஷன் தான். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, வேலை அதிகமாக இருக்கும். உங்கள் கடமையை செய்யுங்க, பலன் கண்டிப்பாக உண்டு. ஆனால் சாப்பிடும் நேரத்திற்கு சாப்பிடணும். உணவு அருந்தும் நேரத்துக்கு உணவு ரொம்ப முக்கியம். தண்ணி குடிக்கணும். கொஞ்சம் இன்றைக்கி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை கொடுத்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துட்டு கான்சன்ட்ரேஷனை கொடுங்க. எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். இந்த நாள் டென்ஷனான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். செலவுகள் தான் இன்றைக்கி. திரும்புகிற பக்கம்லாம் செலவு தான் இன்றைக்கி. நேற்றும் இந்த மாதிரி தான் இருந்தது கிரகநிலை. ஓரிரு நாட்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் எதை செய்யணும், எது வேண்டாம், செலவு அப்படிங்கிறத யோசித்து பண்ணுங்கள். அவசியம்தானா அப்படின்னு யோசிங்க. இந்த செலவு செய்யாமல் இருந்தால் ஏதாவது தப்பாகிடுமா அப்படின்னு பாருங்கள். சில செலவுகள் செய்தே ஆகணும். இன்றைக்கி முன்னாடி ஆடம்பர பொருளாக இருந்த விஷயம்லாம் இப்போ அத்தியாவசியமாக ஆகிடுச்சு. முன்னாடி செல்ஃபோன்லாம் ஆடம்பர பொருளாக இருந்தது. இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் எதுவுமே முடியாது. பேங்க்குக்கு போனால் கூட ஓடிபி வரும். ஸோ அது மாதிரி அத்தியாவசிய பொருளாக மாறிடுச்சு. அது மாதிரி எது ஆடம்பர பொருள், எது அத்தியாவசியம்னு தெரிஞ்சு செலவு பண்ணுவதே நலம். அது மாதிரியான நாள் இன்றைக்கி செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். யோசித்து செலவு செய்வது நலம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது ஒரு பெரிய யோகம். ராசிக்குள் ராகு, 7ஆம் இடத்தில் கேது. இந்த 7ஆம் இடத்தில் கேது இருப்பது மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் கொஞ்சம் சங்கடமே தவிர ஏனைய கிரகங்கள் எல்லாமே வலுவாக அமர்ந்திருக்கு. 2ஆம் இடத்தில் ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் உச்சம். அதனால் அதாவது உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில், 2 கூடிய கிரகம் உச்சம். அதுவும் 11ஆம் இடத்தில். 11ஆம் இடத்தில் 4 கிரகங்கள், 5 கூடிய கிரகமான சந்திரனோடு. அதனால் இந்த 12 ராசியிலேயே இன்றைக்கி மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது நேரம். எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நாள். உங்கள் வயதிற்கும் தகுதிக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி பெரிய அளவில் நன்மை நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது கைக்கு கிடைக்கும், நேரத்துக்கு கிடைக்கும். நமக்கு எது வேணுமோ அது அந்த நேரத்துக்கு கிடைக்கணும். நம்ம தேவை இல்லாத போது கிடைச்சதுன்னா அது பயனில்லை. இப்போ உங்கள் தேவை என்னவோ அந்த தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய நாள், நல்ல நாள் இது.